அந்த முத்தை வந்து அல்லாஹ் கூப்பிட்ட உடனே அது நடுங்கி போய் உருகி அப்படியே முத்து தண்ணியா மாச்சான். ஃபர்ஸ்ட் தண்ணி உண்டானது இவருடைய கிஸ்ஸா. அதுக்கப்புறம் வந்து அரசு இருக்குல்ல, அவர் அரசுக்கு கீழே சேவலை சொன்னார்ல, இவர் அதுக்கு போட்டியா சொல்றாரு. அரசு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு கீழே ஒரு பாம்பு இருக்குது, பாம்புல அரசு சுமந்துகிட்டு இருக்குது. கசுதலம்பியா எழுதி வச்சுக்கிறாரு. அரசுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அந்த பாம்பு எப்படி பாம்பு தெரியுமா, தலை இருக்குது, தலை வந்து வெண்முத்துனால படைக்கப்பட்டுச்சான். அப்ப அதுக்கு முன்னாடி வெண்முத்து இருக்குன்னு விளங்குது. வெண்முத்துனால தலையை படைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி வெண்முத்துன்னு ஒண்ணு இருந்திருக்கு உலகத்துல. சரி, தலை வந்து வெண்முத்தால் படைக்கப்பட்டுச்சான். கண்ணம் இருக்குல்ல, பாம்புக்கு கண்ணம், இந்த கண்ணை எதுல படைக்கப்பட்டுச்சுன்னா தங்கத்துல படைக்கப்பட்டுச்சான். தலையில கண்ணம்லாம் சேர்ந்துரும். இதுல சும்மா உலர்றதானே தலை வந்து வெண்முத்தா இருந்துச்சா. அப்புறம் கண்ணம் வந்து என்ன செஞ்சா பாருங்க, தலைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாட்டு பாட்டா பிரிச்சு போறோம். தலைக்கு ஒண்ணுமே உருப்படியா மிச்சம் இல்ல. கடைசியில எது முத்தால படைக்கப்பட்டு தெரியவே இல்லை. பாட்டு பாட்டா பிரிக்கிறான் பாருங்க. தலை வந்து வெண்முத்துல படைச்சிட்டானா, கண்ணம் வந்து தங்கத்துல படைச்சிட்டானா. பாம்புடைய கண்ணத்தை, பாம்புடைய கண்கள் இருக்குல்ல, அதை வந்து மாணிக்கத்துல படைச்சானா. அதுக்கு முந்தைய இதெல்லாம் இருந்திருக்கு. முதல்ல படைச்சுன்னு சொல்ற மாதிரி அரசுக்கு முந்தைய இந்த மெட்டீரியல் உலகத்துல இருந்திருக்குது. அதுல இருந்து படைச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, பாம்பு ஒண்ணா நீங்க உங்க பாம்பு நினைச்சுக்க கூடாது. அந்த பாம்புக்கு 40,000 சிறகு இருக்கலாம். பாம்புக்கு ரெக்க இருக்குதுங்க. எத்தனை ரெக்க? 40,000 ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அது அரச அல்லாவுடைய சிம்மாசனம் அரசை தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பு மேராஜில ரசூலுல்லாஹி சலாம் சொன்னுச்சு. எழுதுறாங்க இந்த கிஸ்ஸாவில் எழுதுறாங்க. இது எந்த குர்ஆன்ல இருக்குது, இது எந்த ஹதீஸ்ல இருக்குது, எந்த ஆதாரத்தில் இவர் எழுதினாரு? கஹ்பு சொன்னார் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்காது. இதுதான் இந்த கிஸ்ஸாவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். பூமியுடைய வகைகள் சொல்லும் போது சிலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளை கிறுக்கனாக்கி இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். பூமியுடைய வகைகள் சொல்லி பூமி எத்தனை வகை இருக்கு, அந்த மாதிரி வகையெல்லாம் இன்னைக்கு உள்ள வரைக்கும் குறைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு வகை உலகத்துல கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பூமியுடைய வகைகள் சொல்லி ஒரு அதை படிச்சு காட்ட உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பூமியுடைய வகை இருக்கு பாருங்களேன். வகுப்பு ரலியல்லாஹு சொல்லுகிறார். யாரு அதெல்லாம் கேட்கக்கூடாது. வகுப்பு ரலியல்லாஹு சொல்லுகிறார். சரியாச்சா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது பூமியானது 7ஆக இருக்கும். அந்த காலத்து தமிழ் பூமி எத்தனையா இருக்குமா, 7ஆக இருக்கும். இதுல உள்ள எப்படி படிக்கிறேன். அதிலே முந்தின பூமியாவது ரன்கா என்கிற பெயருடையதா இருக்கும். அதன் கீழே மலற்று காற்று உண்டா இருக்கிறது. அந்த பூமி கீழே அந்த காற்று 70,000 மூக்கணாங்கயிறை கொண்டு கட்டப்பட்டது. மூக்கணாங்கயிறு அடங்களிலும் 70,000 மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா ஆதுடைய கௌமுகளை ஹலாக்காக்கி விட்டான். அந்த பூமியில் குடியிருக்கிற கௌமுகளுக்கு அல் பர்சம் என்று சொல்லப்படும். அவர்கள் பாவம் செய்தால் வேதனை செய்யப்படுவார்கள், நன்மை செய்தால் சவாபு கொடுக்கப்படுவார்கள். இது முதல் பூமியா. ஒரு பூமி இருக்குதான், அங்க ஒரு மக்கள் வாழ்றாங்க. மனிதர் ஒரு மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறோம். இவன் 7 பூமியை ஆக்கி 7 பூமியில 7 விதமான மனிதர். இந்த பூமி இல்லையா, இது மாதிரி வேற எங்க 7 பூமி இருக்கலாம். அங்க எல்லாம் மக்கள் வாழ்றாங்க. எல்லாம் செயற்கைக்குள்ள விட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். செவ்வாயிலேயே வாழ முடியாதுங்கிறான், சந்திரன்ல வாழ முடியாதுங்கிறான். இவங்க போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு வகையான மக்களுடைய கேரக்டர் குணமெல்லாம் சொல்றாங்க பாருங்க. 2வது பூமிக்கு வந்து குல் உதா என்று பெயர். அதில் நரகத்துடையவர்களுக்கு அதாபுடைய வகைகள் உண்டாயிருக்கின்றன. அதில் குடியிருக்கிறவர்கள் லன்னு என்று சொல்லப்படுவர். அவர்களுடைய ஜீவனம், அவர்களுடைய சதையும், அவர்களுடைய குடிப்பு, அவர்களுடைய ரத்தமாகும். அவங்க இறைச்சியும் கறி தின்பாங்களாம். அப்படி ஒரு மக்கள் இருக்காங்களாம். அவங்களுடைய உணவு என்னன்னு கேட்டா, அவங்களுடைய இறைச்சி தான் அவங்களுக்கு உணவா. குடிக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க, அவன் ரத்தத்தை எடுத்து குடிச்சுக்கிடுவான். இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பேர் கசுசுலபியா. இதுக்கு மார்க்க புஸ்தகம் இதுக்கு பேரு. இது வந்து விட்டலாச்சாரியார் பரவாயில்லை. இதுக்கு இந்த மார்க்க புஸ்தகத்துக்கு வந்து அந்த கதை பரவாயில்லைங்க. பாருங்க, இது வந்து இந்த புஸ்தகத்தை இருக்கிறீங்களா இருங்க. இது 2வது பூமி. அதுக்கப்புறம் 3வது பூமி இருக்குல்ல, அருப்பாண்டு பெயரம். அதுல கருத்த கோவேறு கழுதை போல நட்டுவா காளிகள்லாம் இருக்குது. அதுல அவைகளுக்கு வள்ளையத்தை போல வாள்கள் உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒவ்வொரு வாளுக்கும் 68 கொடுக்குகள் உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒவ்வொரு கொடுக்கிலும் நஞ்சில் நின்றும் 360 ஜாடி உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒரு ஜாடியை பூமியுடையவர்கள் மேலே ஊற்றினால் அவர்கள் அடங்கலும் மூத்தாவார்கள். அதிலே ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்களாம். அவங்க சமகான்னு சொல்லுவாங்களாம். அவங்கள
அவர்களுடைய உணவும் குடிப்புமாவது கொழுப்பும் மழை தண்ணீருமாக இருக்கும். 7 இந்த மாதிரி 7 பூமி இருக்குன்னு சொல்லி அங்க இங்க எல்லாம் ஒரு விதமான மக்கள் வாழ்றாங்கன்னு எழுதிருக்கிறான். அல்லாஹ் வந்து மனுஷனை தான் படைச்சாங்கிறான், வணங்குறதுக்கு சின்ன படைச்சேன்னு சொல்றான். இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு இனத்தை படைத்ததா அல்லாஹ்வுடன் சொல்லவே இல்லை. இப்படி 4வது பூமியில ஒரு மக்கள் வாழ்றாங்க, அது ஒரு டைப்பு. 5வது பூமியில ஒரு டைப், இதை படிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். 6வது பூமியில ஒரு டைப், 7வது ஒரு டைப்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பூமிக்கு ஒண்ணு ஒரு வானத்துக்கு ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா சோகமா இருக்கும் எடுத்து படிச்சா சிரிக்கலாம், அதுக்கு வேணா உதவுமே தவிர இறையச்சத்தோட படிச்சா கோபம் வருது. இப்படி எல்லாம் அல்லாமல் இட்டு கட்டிருக்கிறாங்க, மார்க்கத்தின் பேர்ல இப்படி எல்லாம் புழுகி இருக்கிறாங்க, கோபம் வருது ஒரு பக்கத்துல. இது ஒரு வகையாச்சா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் தமாச கேளுங்க. இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியுடைய செட்டப் எப்படின்னு வர்ணிக்கிறாரு. இதான் ரொம்ப பெரிய வேடிக்கை. இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு மலக்கு இருக்கிறாங்க. இந்த பூமி இருக்குல்ல, அதை தாங்கி நம்மள கீழே விழுந்துரும்ல பூமி, அது கீழே விழுவாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு மலக்கு தலையை தாங்கிட்டு இருக்கிறான். அவர் ஆரம்பத்தில் அந்த இடத்துல தாங்கிட்டு இருந்தாராம், அந்த இடத்துல தாங்கிட்டு இருக்க முடியலையா, அவர் காலுக்கு ஏதாவது கேட்டாராம் அல்லாட்ட. அப்புறம் என்ன பண்ணானா, அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா ஒரு பெரிய கல்லு ஒண்ணு படைச்சு கொடுத்தானா, பிரம்மாண்டமான கல்லு. அந்த கல்லை தூக்கி கீழே வச்சு அதுல நெடுக்கிட்டாராம். அப்புறம் அதாவது பூமிக்கு கீழே மலக்கு காலுக்கு கீழே என்னது பெரிய கல்லு. அந்த கல்லும் பேலன்ஸ் வரணும்னு என்ன பண்ணிட்டான்னா அந்த கல்லை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மாட்டை படைச்சானா அல்ல. அதுக்குள்ள மாடு ஒண்ணு இருக்கலாம். பூமிக்கு கீழே மலக்கு கீழே கல்லுக்கு கீழே மாடு. அந்த மாடு இருக்குல்ல, அதுக்கு பேலன்ஸ் வரணும்னு ஒரு மீனை படைச்சு கொடுத்தானா. அந்த மாடு வந்து எதுக்கு இருந்துச்சான், மீனுக்கு மேல நின்றுச்சான். மீன் மெனுக்கிறதுக்கு ஒரு தண்ணி வேற படைச்சானா அல்ல. அதுல வந்து மீன் நினைஞ்சிட்டு இருக்கு, மேந்துகிட்டு இருக்கு. இது பக்கம் 6, 7 எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். 6, 7, 6வது 7வது பக்கம் அதே புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் படைச்சு பாருங்களேன். இந்த பூமிங்கிறது உருண்டைங்கிறான் அல்ல, சுழலுதுன்னு சொல்றான், ஈர்ப்பு சக்தியில வந்து நிக்குதுன்னு சொல்றான். பூமி வந்து ஈர்ப்புலாம் நின்று கொண்டிருக்குன்னு குர்ஆன் அவ்வளவு சயின்டிபிக்கான உண்மைகளை சொல்லுது. பூமியில இப்படி ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டான். கீழே மாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பூமி மொத்தமா போய் அந்த நிக்கிறத தவிர கீழே மாடும் கிடையாது, மீனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சயின்டிபிக்காவும் பொய், குர்ஆன்ல உள்ள படியும் பொய். நபிகள் நாயகம் இப்படி சொல்லல, கற்பனை. இந்த மாதிரி கற்பனை பண்ணி, அதாவது எப்படி எழுதுறாங்க அந்த வார்த்தையை படிக்கிறேன். பூமிகள் அடங்கலும் மலக்கினுடைய முதுகின் பேரில் இருக்கின்றன. மலக்கு கல்லின் மேல் இருக்கிறார், கல்லு மாட்டின் மேல் இருக்கிறது, மாடு மீன் மேல் இருக்கிறது, மீன் தண்ணீர் மேல் இருக்கிறது, தண்ணீர் ஆகாசத்தின் மேல் இருக்கிறது, ஆகாயம் இருளின் மேல் இருக்கிறது. இருளின் கீழிருக்கும் வஸ்துவை அறிகிறதை தொட்டும் கல்குகளுடைய இல்மு குன்றி போய்விட்டு அது கீழே தெரியல நமக்கு. இதுவரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. கல்குடைய இல்மு கல்வி குன்றிருச்சான். அதுக்கு கீழே உள்ளதை அறிவதை விட்டு மனிதர்களால் முடியவில்லை. இதுவரைக்கும் தான் எங்களுக்கு தெரிய முடிஞ்சுங்க. அதாவது இதுவரைக்கும் போய் பார்த்துருவாங்க கடல் வரைக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்கு, அந்த இருள் வரைக்கும் போயிட்டாராம். அதுக்கு கீழே இருக்குதா என்னமோ, அது கல்குனா மனிதர்களுடைய இல்மு குன்றி போய் விட்டது, அதான் நமக்கு முடியல அப்படின்னு சொல்லி பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு கீழே உள்ளதா எங்களுக்கு தெரியலங்க. என்ன பண்றது, நபிவால் வர்றாரா? இதான் கஸ்ஸஸுல் அம்பியா, இதுக்கு பேரு யோசிச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு இது பண்ணாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ராயல் மலக்குல் மௌத்துன்னு ஒரு இருக்கின்ற மண்ணெடுக்கிற சொல்லிட்டாரு. மண்ணெடுக்கிற சொன்னா பத்தாது, இந்த என்ன பண்றாரு கஸ்ஸஸுல் அம்பியாக்காரரு, மண்ணெடுக்கிற அந்த இஸ்ராயல்ங்கிறவருக்கு அவருக்கு தோற்றத்தை அப்படி கற்பனை பண்றாரு. இஸ்ராயல் எப்படி இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? ஆளே இல்ல கற்பனை மொத்தத்துல. இவர் இல்லாத ஆளுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா அதுக்கு தோற்றம் சொல்றாரு. மலக்குல் மௌத்திற்கு பாருங்க, அவருடைய கால் இருக்குல்ல, கால் வந்து இங்க பூமியில இருக்குமா, தலை வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குமா. எவ்வளவு பெருசு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல படிச்சு ஆளு உசுர வாங்க முடியும். ஒவ்வொரு ஆளுடைய விதி முடியணும்லங்க, விதியை ஒரு படிப்பார் அந்த பேப்பர்ல. அங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல வந்து இப்ராஹிம் எடுத்துட்டு வந்துருவாங்க உடனே. அப்படியாக கால் பூமியில இருக்குமா, தலை வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குமா, பார்த்துட்டு இருப்பாராம். அவருக்கு வந்து 63 கண் இருக்குமா. கண்கள் எத்தனை? இஸ்ராயலுக்கு வந்து 63 கண்கள் இருக்குமா. கண்ணு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, கிருக்கங்கிறது நல்லா காட்டுறாங்க. ஒவ்வொரு கண்ணுக்குள்ள 3 கண் இருக்கு. அதாவது 63 கண்கள் ஒரு நியூஸ் சொல்லிடலாம். இதுல எழுதி வச்சுக்கிறான் 63 கண்கள் உண்டாயிருக்கின்றன. ஒவ்வொரு கண்களுக்குள்ளேயும் 3 கண்கள் இருக்கின்றன. கண்ணுக்குள்ள கண்ணு 3 63 பிரிக்கிற வேண்டியது. அப்புறம் இதெல்லாம் திரையின் ஒண்ணுதான் எல்லாமே அது ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து 360 நாவு இருக்கலாம். எதுக்கு? அவருக்கு இஸ்ராயல்ங்கிற மலக்குக்கு, இல்லாத மலக்குக்கு 360 நாக்குகள் இருக்கின்றன. நீங்க நாக்குல உங்க நாக்கு நினைச்சு கொடுக்காது, ஒரு நாக்குள்ள 3 நாக்கு இருக்குது. எதுக்கு? ஒவ்வொரு நாவுக்குள்ளேயும் 3 நாவுகள் இருக்கின்றன. இது இஸ்ராயலுடைய தோற்றம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா 360 கைகள் இருக்கின்றன. எழுதிருக்காங்க புத்தகத்துல 360 கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கைகளுக்குள்ளேயும் 3 கைகள். கைகளுக்குள்ள 3 கைங்க,
360 கை இருக்கு, அந்த கையில அப்படி 3 கிளை அப்படி பிரியும், 3 in 1. அது மாதிரி ஒவ்வொரு கால் இருக்குமா, 360 கால்கள், ஒவ்வொரு காலுக்குள்ளே 3 கால் இருக்குமா. அவருக்கு 360 கால் இருக்குமா, ஒவ்வொரு காலுக்குள்ள எத்தனை கால் இருக்கு, 3 கால் இருக்கு என்று இந்த கஸஸுல் அன்பியாங்கிற புத்தகத்துல இஸ்ராயேல் இல்ல, அப்படி ஒரு ஆளே கிடையாது. இல்லாத ஆளுக்கு இப்படியான ஒரு வர்ணனையை எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னடா, அந்த நபிமார்கள் வரலாறுன்னு போட்டிருக்காங்களே, அந்த ஆளுக்கு புத்தகத்தை படிச்சீங்கன்னு கேட்டா, முதல்ல அல்லாஹ் அறிவை தான் படைச்சானா. ஃபர்ஸ்ட் அறிவுங்கிற தனியத்துக்கு எல்லாம் அக்களை தான் முதல்ல படைச்சான், அறிவை படைச்சான். அதுக்கு என்ன ஆதாரம், இட்டு கட்டப்பட்ட ஒரு அதிர்ச்சி இருக்காது, அடிப்படையா வச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பூமி இருக்குல்ல, நீங்க முதல்ல மனுஷன் தான் வாழ்றான்னு நினைச்சுக்கிறாதீங்க. இது மாதிரி 7 மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களாம். இது நீங்க 7வது மனிதர்களாம். இதுக்கு முன்னாடி இந்த பூமியில இது அல்லாஹ் ஒரு ஆதம தான் படைச்சு நம்ம சொல்லி காட்டுறான். அதுக்கு முந்தி வெவ்வேறு ஆளுக்கு தர்மூஸ் ஒரு இனம் வாழ்ந்துச்சான். ஃபர்ஸ்ட் அந்த தர்மூஸ் முடிஞ்ச உடனே